கிறிஸ்தவர்களாயே இருக்கிற நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது எப்பயுமே விழித்திருக்க வேண்டும் என்பதை வந்து நிறைய இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம வேதம் வாசிக்கிறதுலையும் நம்ம எதில் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு வாசிக்கிறதுலாம் நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி பின்பு அவர் எழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு அதற்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சொல்றது எல்லாமே கெட் ப்ரிப்பேர்ட். நீங்க எப்பயுமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்போ வரும் என்று தெரியாது, தாமதிக்கும் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நாட்களை நீங்க வீணடிக்க கூடாது. நீங்க எப்பயுமே விழித்து இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றத வந்து கண்டினியூவஸா எல்லா நிருபங்களையுமே வெளிப்படுத்தல் விசேஷத்துல வந்து எப்படி வந்து புதிய உலகம் இருக்கும் என்பதை வந்து யோவானுக்கு கிடைக்கப்பட்ட அந்த தரிசனங்களை வந்து அவர் எழுதியிருப்பாரு. நம்ம இப்படி மெயினாக நம்ம காஸ்பலை வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்மளை ப்ரிப்பேராக இருங்கன்றது தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதை ஒட்டின ஒரு உவமை தான் நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உவமை. பரலோக ராஜ்யத்தை பற்றி சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ கிட்ட எப்போ உங்களுடைய 2ஆம் ராஜ்யம் இருக்கும், இந்த முடிவு பரியந்தமும் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் மத்தேயுல. பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லா இடத்துலையும் உண்டானாலும் அதெல்லாம் வந்து இந்த பிரசவ வேதனை மாதிரி இந்த அழிவுகளுக்கு ஆரம்பம் தான். ஆனால் முடிவு உடனே வராது. ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், பூமி எதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும் இது எல்லாமே ஏற்படும். இதெல்லாம் ஆரம்பம் தான். ஆனால் முடிவு எப்போ வரும்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற கடையாந்திரம் வரைக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அது வர வரைக்கும் அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நம்ம அவருக்கென்று உண்மையும் உத்தமமாக செய்து அவருக்கென்று நம்ம காத்திருந்து அந்த அறுப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கென்று பரலோக ராஜ்யத்திற்கென்று நம்ம சோல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொண்டு போகிறதாக இருக்கட்டும், நம்ம தேவனை பற்றி சொல்லுகிறதாக இருக்கட்டும், நம்ம எப்பயுமே நம்ம அனலாய் இருக்கணும், பரிசுத்த ஆவியின் துணையோடு நம்ம இருக்கணும். அதுதான் சொல்லியிருப்பாரு. அதை பற்றின ஒரு உவமை தான் இது. 10 கணிகைகள் பற்றின உவமை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் மறுபடியுமாக நான் இதை வந்து ரீஇட்ரேட் பண்ணி இந்த வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். என்னோட கூட நீங்களும் சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 to 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வசனமா நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம அதோட அர்த்தத்தையும் இதன் என்ன சொல்றாங்கன்றதையும் வரிசையா நம்ம படிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்காக எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அதாவது ஒரு 10 கணிகைகள் இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன இருக்குன்னா, இவங்க கையில வந்து தீவட்டிகள் இருக்கு. ஸோ இவங்க தீவட்டி, விளக்கு, அதுக்கப்புறம் எண்ணெய் இது எல்லாத்தையுமே வைத்திருக்காங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அதாவது இவங்க எல்லாமே வைஸ் புத்தி உள்ளவர்கள், இவங்க எல்லாமே நாட் வைஸ்ன்னு வச்சுக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. இவங்களை ஏன் வந்து நாட் வைஸ்ன்னு சொல்றாங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் ஆயில். ஸோ இவங்க கிட்ட வந்து ஆயில் இல்லை. ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயில் இருக்கு. அதுதான் வந்து நம்ம அடுத்த வசனத்துல பாக்குறோம். இப்போ புத்தி இல்லாதவர்கள் இவங்க வந்து தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எண்ணெயும் இருக்கு. இவங்க கிட்ட எண்ணெய் இல்லை, இவங்க கிட்ட எண்ணெய் இருக்கு. மணவாளன் வர தாமதித்த போது, ஸோ இவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஸோ மணவாளன் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஏன் வந்து இவங்க எடுத்துட்டு போல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? இவங்க 5 பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம போன உடனே மணவாளன் வந்துருவாரு, மணவாளன் வந்தா நம்மளை உள்ள கூட்டிட்டு போயிடுவாருன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்திருக்காங்க. ஸோ எண்ணெய் எப்போ தேவைப்படும், எப்போ வந்து அந்த தீர போகுதோ, அந்த திரியில இருந்து அந்த எண்ணெய் தீர்ந்து அந்த நெருப்பு அணைய போகுதோ, அப்போ எண்ணெய் ஊற்றணும்னா அந்த நெருப்பு எரியும். ஸோ அவங்க வந்து நினைச்சது எல்லாமே நம்ம போனோம்னா மணவாளன் இருப்பாரு, நம்மளை வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவாருன்ற ஒரு திங்கிங்ல வந்திருக்காங்க. ஆனா மணவாளன் அங்க வர தாமதிக்கிறது. ஸோ எப்படினாலும் இருக்கலாம் இல்லைங்க, நம்ம போன உடனே எல்லாத்துக்குமே விஷயம் நடந்துரும்ன்ற இல்லை. ஸோ அங்கே லேட் ஆச்சுன்னா நமக்கு அப்போ என்ன தேவைப்படும்ன்ற ஒரு புத்தி இல்லாததுனால அவங்க கையில எண்ணெய் கொண்டு போகலாம். ஆனால் இவங்க வந்து அதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மணவாளன் லேட்டாக ஆனாலும் என் கையில எண்ணெய் இருக்கு,
நான் வந்து உள்ள எண்ணெய் வைத்து நான் நெருப்போட நான் வந்து திரிய பற்ற வைத்து நான் வந்து விளக்கோட நான் உள்ள போவேன்னு இவங்க 5 பேரும் யோசிச்சுக்கிறாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். நடுராத்திரி ஆயிடுச்சுங்க மணவாளன் வருகிறதற்கு. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாருமே எழுந்து தீவட்டிகளை வந்து ஆயத்தப்படுத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள்லாம் அணைந்து போகிறது என்று அந்த 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இவங்க சொல்றதும் கரெக்டு தானே. புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கும் பத்தலைன்னா மணவாளன் வரும் பொழுது நம்ம யாருமே நம்ம போக முடியாது. ஸோ நீங்க விற்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க எண்ணெயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு புத்தி உள்ளவங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். பார்த்தீங்களா? அப்ப அவங்க விற்கிறவங்க இடத்துல கடையில வீதியில போய் அவங்க வாங்க போயிருக்கிற அந்த நேரத்துல மணவாளன் வந்து விட்டார். ஏன்னா மணவாளன் எப்ப வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இவங்க கடைக்கு போயிட்டு என்னையும் வாங்கிட்டு வந்து, ஆனா அந்த டைம்ல மணவாளன் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. கதவும் அடைக்கப்பட்டது. அதற்கு பின்பு கதவு அடைக்கப்பட்ட பின்பு புத்தி இல்லாதவர்கள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை அறியேன். ஏன் உங்களை அறியேன் என்று சொல்றாருன்னா, அவருக்கு அந்த அந்த மணவாளன் வரும் பொழுது காத்திருக்கணும். வரும் பொழுது யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை தான் நான் அழைத்து கொண்டு போவேன் என்று அவர் வருகிறார். அவர் வர டைம் அந்த புத்தி இல்லாதவர்கள் அந்த இடத்துல இல்லாததுனால மணவாளன் என்ன சொல்றாரு, உங்களை யார் என்று நான் அறியேன் என்று அவர் வந்து பிரதியுத்தரம் சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கும்படி நாள் விழித்திருங்கள். இந்த ஒரு 13ஆம் வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதற்கான. ஸோ இதை வந்து இயேசு கிறிஸ்து 25ஆம் அதிகாரம் மத்தேயுல எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம விழிப்பாய் இருக்கணும். நம்ம கடந்த 2 உவமையுமே வந்து விழிப்பாய் இருக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம வாசிச்சோம். எஜமான் வந்து காவலாளியை வைக்கிறது வந்து விழிப்பாய் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இங்கே வந்து நம்ம கன்னிகைகளை நம்ம பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா, எஜமான் வரும் டைம் வந்து நம்ம விழிப்பாய் இருக்கணும். எப்போ வருவார் என்று தெரியாது. அவர் வரும்பொழுது அவர் வர வரைக்கும் நம்ம விழிப்பாய் நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கையில் நம்ம வச்சுருக்கணும். இதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும்னா, மனுஷகுமாரன் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை எக்கால சத்தம் எப்போ தொனிக்கும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாம இருக்கிறதுனால ஒருவேளை தாமதமா ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தாமதித்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப எண்ணெய் வந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னா, நம்ம பிப்ளிக்கல் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல தாவீது ராஜாவுடைய அவரை வந்து ராஜாவாக அமர்த்தணும் என்று நினைத்து அவரை அபிஷேகம் பண்ணினது வந்து எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்றாங்க. எதுனாலுமே தீர்க்கதரிசி வந்து ஒரு ராஜாவாக இவர் எழும்பணும் என்று அவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு யூஸ் பண்ற ஒரு மெயின் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து அபிஷேகம் பத்தி குறிக்கிறது. எப்படி வந்து ஒரு ஜெபம் என்பது வந்து ஒரு தூப வர்க்கம், ஒரு நல்ல ஒரு நறுமண வாசனை ஆக அது பிதாவிற்கு போய் செல்லும் நம்ம செய்யற ஜெபம். அப்படி எப்படி வந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த டேபர்நாக்கிள்ல இருக்கிற ஒவ்வொரு விளக்கு, அப்பங்கள், தூப வர்க்கம், இது எல்லாவற்றையும் நம்ம லைஃப்ல நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேவாலயம்ன்ற சொல்வது வந்து புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய சரீரம் தான் வந்து தேவனுக்கான ஒரு தேவாலயம். இங்கே தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம கூட தங்குவார். நம்ம அதற்காக நம்ம எப்பயும் பரிசுத்தமாக நம்ம காத்திருக்கணும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எதையுமே வந்து நம்ம பழைய ஏற்பாடுன்றது வந்து ஒரு ஷேடோ மாதிரி. ஸோ ஒரு ஷேடோ வந்து ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறது எல்லாமே வந்து ரியல். ஸோ அதுக்கு முன்னாடி போனது தான் ஒரு ஷேடோன்னு சொல்லலாம். ஸோ புதிய ஏற்பாடை வந்து அதிகமாக நீங்கள் வாசிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம கையில் வந்து எண்ணெய் இருக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும். அபிஷேகம் இருக்கணும்னா நம்ம கூட எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கணும்.
பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம எப்பயுமே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களால தனியாக எதையும் செய்ய முடியாது, நீங்க என்னில் நிலைத்திருக்கணும். அபைட் இன் மீ அண்ட் ஐ வில் அபைட் இன் யூ. ரிமைன் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு ஒரு திராட்சை செடி ஒரு கொடியோடு எப்படி இணைந்திருக்கிறதோ, நாமும் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைந்திருக்கணும். அப்போதான் நம்ம அதிக கனிகளை நம்மளால கொடுக்க முடியும். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாமே நம்ம சுயமா சிந்திச்சு என்னால கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் when I abide in my Father and when I abide in my Holy Spirit, அவங்களோட நான் அபைட் பண்ணும் பொழுது என்னால் கண்டிப்பாக இந்த கனிகளை என்னால் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு லைஃப்பை என்னால் வாழ முடியும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காமல், மற்ற ஒரு தவறான சிந்தனைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காமல், நம்ம பிதாவை நோக்கி நம்ம அவர் நமக்கு நியமிக்கப்பட்டதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணுறோமான்னு, நம்ம ஓட்டத்தில் நம்ம சரியாக ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம எப்பயுமே நம்ம விழிப்புள்ளவர்களாய் நம்ம இருக்க முடியும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? பிதா வர தாமதித்தால் நமக்கு தேவையானது அபிஷேகம், வேத வாசிப்பு. ஏன்னா அவங்க கையில் வைத்திருந்தது தீவட்டி. தீவட்டி எதுக்குன்னா, அது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் எதுக்கு அப்படின்னா அபிஷேகம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அபிஷேகம். நெக்ஸ்ட் தீவட்டி. தீவட்டியில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் வரும். ஃபயர் என்ன அப்படின்னா அது நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் தரது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ வசனம், த வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட், உங்களுடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்பயுமே நம்ம இருதயத்தில் நம்ம எழுதி வைக்கணும். நம்ம படிக்கிறதை காட்டிலும் நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கும் பொழுது தான், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம பிதாவின் இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்ம இடத்துல அதிகமாய் இன்னும் பிரியமாய் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெப லைஃப், நம்மளுடைய ப்ரேயர் லைஃப். நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பில் நம்ம எப்பயுமே இதுதான் மெயின் கனெக்ஷனே. நம்ம இதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. நம்ம ஏசப்பாவோட ஒரு கனெக்ஷனில் இருக்கிறோம். நம்ம ஹவு ஐ கனெக்ட் வித் மை ஃபாதர் இஸ் த்ரூ மை ப்ரேயர். எனக்கு ஒரு ப்ரேயர் லைஃபே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் நோ நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு இருக்கிற ஒரு டைரக்ட் கனெக்ஷன் நம்ம பிதா கிட்ட இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரேயர் மூலியமாக தான் we can create a connection. நம்ம அந்த கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டாலே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம வேத வாசிக்க முடியும். நமக்கு அபிஷேகமும் நம்ம தேவனால் பெற்றிருக்க முடியும். அவருடைய வருகைக்கும் நம்ம விழித்திருந்து நம்ம காத்திருக்க முடியும். இந்த ஒரு ஓமை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும், நம்ம எப்படி காத்திருக்கணும் என்று உங்களுக்கும் ஒரு டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.